கோடை காலம் மட்டும் இல்லைங்க. எப்பவுமே உங்களுக்கு உடல் சூடு இருந்துகிட்டே இருக்கா? அதாவது இத சித்த மருத்துவத்துல சித்தர்கள் எப்படி சொல்வாங்கன்னா, "பித்ததோடம் அதிகரித்திருக்கும் பொழுது" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள சொல்லிக்கிட்டே வருவாங்க. அந்த பித்தம் அப்படின்னு சொல்றது தான் அழல் அப்படின்னு சொல்ற இந்த உடல் சூடு. இந்த உடல் சூடு எப்படிங்க நம்ம தணிக்கிறது? உடல் சூட்டுனால நெறைய பிரச்சனைகள் வருது. சிறுநீரக பாதிப்பு. அ அதாவது இன்னைக்கு நெறைய பேருக்கு இந்த பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்ற இந்த குருதி அழல் அதிகமாகி தான் சிறுநீரகங்கள்ல ஒரு சுருக்கம் ஏற்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா, ஒரு சைடு கிட்னி நல்லா ஃபங்ஷன் ஆகுதுங்க. இன்னொரு சைடு ரைட் ஆர் லெஃப்ட் ஏதாவது ஒரு கிட்னி எனக்கு சுருங்கிக்கிட்டே வந்துருச்சுங்க. இருக்கக்கூடிய ஒரு கிட்னியாவது நான் பார்த்துக்கணும் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த சிறுநீரகங்கள் சுருக்கம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அதிகமான உடல் சூடு குடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, அதனுடைய செயலிழப்பு, சுருக்கம் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிச்சுரும். ரொம்ப ரொம்ப கவனமாக இத நம்ம பார்த்துக்கணுங்க. உடல் சூட்டை தணிப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம்? முக்கியமாக உள் உறுப்புகளை நம்ம பாதுகாக்கிறதுக்கு சூட்டை தணிப்பதற்கு எளிமையான வழிமுறைகள் நீங்க செய்ய வேண்டியது. ஃபர்ஸ்ட்டு செய்ய வேண்டியது ரொம்ப நேரம் ஏசி அறைகள்லயே இருக்கீங்களா? அத மாத்திக்கோங்க. ரொம்ப நேரம் ஏசி அறைகள்லயே இருந்தீங்கன்னா, உடல் சூடாக தான் செய்யும். தண்ணீர் குடிக்க மறந்துருவீங்க. டீஹைட்ரேட் ஆகும். ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிட்டு இருக்கும். அத ஃபர்ஸ்ட்டு மாத்திக்கோங்க. குடிக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க இதெல்லாம் சேர்த்து குடிச்சுக்கிட்டே வாங்களேன். உடல் சூடு கட்டாயமாக நமக்கு குறைவது நமக்கே தெரியும். வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கோடை காலம் மட்டும் இல்லைங்க. எப்பவுமே உங்களுக்கு உடல் சூடு இருந்துகிட்டே இருக்கா? அதாவது இத சித்த மருத்துவத்துல சித்தர்கள் எப்படி சொல்வாங்கன்னா, "பித்ததோடம் அதிகரித்திருக்கும் பொழுது" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள சொல்லிக்கிட்டே வருவாங்க. அந்த பித்தம் அப்படின்னு சொல்றது தான் அழல் அப்படின்னு சொல்ற இந்த உடல் சூடு. இந்த உடல் சூடு எப்படிங்க நம்ம தணிக்கிறது? உடல் சூட்டுனால நெறைய பிரச்சனைகள் வருது. ஹேர் ஃபால் ஆகுறது, முகத்துல சின்ன சின்னதா கட்டிகள் ஏற்படுறது நம்ம பார்க்குறோம். இந்த முகத்துல ஏற்படக்கூடிய கட்டிகள் ஒரு பக்கம் இருக்கும். ட்ரை ஸ்கின், பைல்ஸோ, ஃபிஸ்டுலா இருக்கிறது, வெள்ளைப்படுதல் பிரச்சனை, தூக்கத்திலே விந்து வெளியேறுவது, கால் பாதத்துல வெடிப்பு, இந்த மாரி சொல்லிக்கிட்டே போலாங்க. இந்த உடல் உஷ்ணம் அதிகமாக அதிகமாக உள்ளுறுப்புக்கள்ல, இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல ஒரு கொதிப்பு ஏற்படுது. அதனோட உச்சம் தான் இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சிறுநீரக பாதிப்பு. அ அதாவது இன்னைக்கு நெறைய பேருக்கு இந்த பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்ற இந்த குருதி அழல் அதிகமாகி தான் சிறுநீரகங்கள்ல ஒரு சுருக்கம் ஏற்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா, ஒரு சைடு கிட்னி நல்லா ஃபங்ஷன் ஆகுதுங்க. இன்னொரு சைடு ரைட் ஆர் லெஃப்ட் ஏதாவது ஒரு கிட்னி எனக்கு சுருங்கிக்கிட்டே வந்துருச்சுங்க. இருக்கக்கூடிய ஒரு கிட்னியாவது நான் பார்த்துக்கணும் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த சிறுநீரகங்கள் சுருக்கம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அதிகமான இந்த உடல் சூடு தாங்க. இந்த உடல் சூடு உங்களுக்கு அதிகமாக, அதிகமாக உடல் உள்ளுறுப்புக்கள்லயும் பாதிப்புகள் நமக்கு நெறையவே ஏற்படுது. அதாவது கல்லீரல் ஏற்படக்கூடிய கல்லீரல் கொதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லீரல்ல அதிகமான உஷ்ணம், கிட்னிலாம் பார்த்தீங்கன்னா, நீர் பூதத்தை சார்ந்த ஒரு உறுப்பு. இதுக்கு நீர்த்துவமே இல்லாம, நம்ம அதிகமான உடல் சூடு குடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, அதனுடைய செயலிழப்பு, சுருக்கம் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிச்சுரும். ரொம்ப ரொம்ப கவனமாக இத நம்ம பார்த்துக்கணுங்க. உடல் சூட்டை தணிப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம்? முக்கியமாக உள் உறுப்புகளை நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? உடல் சூடு அதிகமாச்சுன்னா, உங்களுக்கு உட்கார்ந்து எந்திரிச்சாலே அந்த இடத்துல சூடா இருக்கிறது. உள்ளங்கை, உள்ளங்கால் எப்பவுமே சூடா இருக்கிறது. கண்களை ஒரு 1 நிமிஷம் முன்னாலே கண்ணு அவ்ளோ சூடா எனக்கு தெரியுது. அதாவது மோஷன் போகும்போது எரிச்சல், ஆசன வாயில ஃபிஷர், ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்றோம். சின்ன சின்ன வெடிப்புகள் ஏற்படுறது, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இது எல்லாமே உடல் சூட்டுனால வருது. அப்போ உடல் சூட்டை தணிப்பதற்கு எளிமையான வழிமுறைகள் நீங்க செய்ய வேண்டியது. ஃபர்ஸ்ட்டு செய்ய வேண்டியது ரொம்ப நேரம் ஏசி அறைகள்லயே இருக்கீங்களா? அத மாத்திக்கோங்க. ரொம்ப நேரம் ஏசி அறைகள்லயே இருந்தீங்கன்னா, உடல் சூடாக தான் செய்யும். தண்ணீர் குடிக்க மறந்துருவீங்க. டீஹைட்ரேட் ஆகும். ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிட்டு இருக்கும். அத ஃபர்ஸ்ட்டு மாத்திக்கோங்க. குடிக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க இதெல்லாம் சேர்த்து குடிச்சுக்கிட்டே வாங்களேன். உடல் சூடு கட்டாயமாக நமக்கு குறைவது நமக்கே தெரியும். நார்மலா இப்போ சம்மர்ல அந்த உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கு அப்படின்னா,
இதுக்கு நீங்க சிம்பிளா என்ன பண்ணலாம்னா, ஒரு 2 லிட்டர் தண்ணீர் சரிங்களா? 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 1/2 ஸ்பூன் நன்னாரி பொடி, 1/2 ஸ்பூன் வெட்டி வேர் பொடி. இது 2மே போதுங்க. லைட்டா பாயில் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுருங்க. இந்த தண்ணீரையே அந்த நாள் முழுவதும் நீங்க குடிச்சுக்கிட்டே வரலாம். ஸோ அப்படி குடிச்சுக்கிட்டே வரும்போதும் உடல் உஷ்ணம் உங்களுக்கு தணிய ஆரம்பிக்கும். அதிகமான உடல் சூடு என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு யூரின் போகும்போது நெறைய பேருக்கு அடி வயித்துல ஒரு வலி தெரியும். அதிகமான உடல் சூடு என்ன செய்யுதுன்னா, நெறைய பேருக்கு அதாவது யூரின் போகும்போது அடி வயித்துல உங்களுக்கு ஒரு வலி தெரிய ஆரம்பிக்குங்க. அதாவது அ யூரின் அர்ஜென்ட்டா வர மாரி இருக்கும். போறீங்களா? கொஞ்சமா போறது. அதுக்கப்புறம் வலி ரொம்ப சிவியரா இருக்குது. அடி வயிற்றுல வலி தெரியறது. இது வந்து நீர் சுருக்கு, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே உடல் சூடு அதிகமாக இருந்தா வரக்கூடிய சிம்ப்டம்ஸ் தான். அதற்கு அடுத்தது என்ன செய்யலாம் அப்டின்னா, காலையில எந்திரிச்ச உடனே நீர் ஆகாரம் நீங்க எடுத்துக்கோங்க. நீர் ஆகாரம் நீங்க எடுத்துக்கும்போது, உடல்ல இருக்கக்கூடிய அந்த கொதிப்படைந்த நம்மளுடைய உறுப்புகள், அதிகமான உடல் சூட்டினால் பாதிக்கப்பட்ட நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே நார்மலா வர ஆரம்பிச்சுரும். ஸோ நீர் ஆகாரம் கொஞ்சம் அதுல மோர் சேர்த்து குடிக்கலாம். இல்ல கற்றாழை சேர்த்து நீங்க குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்பொழுதும் உடல் சூடு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்துல குங்குலிய வெண்ணெய் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குங்க. இந்த குங்குலிய வெண்ணெய் நீங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இது வெண்ணெய் மாதிரி தான் இருக்கும். குங்குலியம் அப்படின்னு சொல்றதே ஒரு கம் மாதிரி ஒரு வகையை சேர்ந்தது. இந்த சாம்பிராணி, குங்குலியம் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இத மருந்தாக செய்து வெண்ணெய் மாதிரியே இருக்கும். வெண்ணெய் பக்குவத்துல இருக்கிறதுனால இதுக்கு வெண்ணெய், குங்குலிய வெண்ணெய் அப்படின்னே பெயர். இந்த குங்குலிய வெண்ணெய் இரவு நீங்க தூங்கும் பொழுது உள்ளங்கால்ல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆசனவாய் வெடிப்பு இருக்கு மோஷன் போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஃபிஷர் இருக்கு. ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலயும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணும்போது அதிகமான உடல் சூடு உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுது. சூடு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த குங்குலிய வெண்ணெய் காலையிலேயே இத உள்ளுக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இது எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். 1 சிட்டிகை இல்லன்னா 2 சிட்டிகை அளவு ஏலக்காய் பொடி இந்த குங்குலிய வெண்ணெயில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு, 1 கிளாஸ் அளவுக்கு மோர் இல்லன்னா இளநீர். இப்படிதாங்க இந்த குங்குலிய வெண்ணெய நீங்க எடுத்துக்கணும். யாரெல்லாம் இந்த வெண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படின்னா, அதிகமான உடல் சூடு, கண் எரிச்சல், யூரின் போகும்போது எரிச்சலா இருக்கு, மோஷன் போகும்போது ஆனல் ஃபிஷர் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, கவலையே வேண்டாங்க. உங்களுக்கு இந்த குங்குலிய வெண்ணெய நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த குங்குலிய வெண்ணெய ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நம்ம சொன்ன மாரி ஏலக்காய் பொடி எல்லாமே கலந்துட்டு, அதுக்கப்புறம் இத சாப்பிட்டுட்டு மோர் இல்லன்னா இளநீர் குடிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு 7 நாள் இல்லன்னா 10 நாள் இந்த மாதிரி குங்குலிய வெண்ணெய நீங்க பயன்படுத்தும்பொழுது, உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இன்னும் சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உடல் சூடு தணிவதற்கு இத நீங்க பயன்படுத்தலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு மோர் எடுத்துக்கோங்க. இதுல சீரக பொடி 1/2 டீஸ்பூன் அளவு சீரக பொடி சேர்த்துக்கணும். சீரக பொடி சேர்த்து 1 சிட்டிகை அளவு நம்ம பெருங்காயம் சேர்த்து, கொஞ்சமா இதுல கொத்தமல்லி இலைகள் சேர்த்து இந்த நீர் மோர அடிக்கடி நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தாலும் உடல் சூடு நமக்கு தணிய ஆரம்பிக்கும். இதுல ஸ்பெஷலா நெய் வகை மருந்துகளும் உடல் சூட்டை உங்களுக்கு தணிக்குங்க. அதாவது இந்த சதாவரி அப்படின்னு சொல்ற நெய். இந்த சதாவரி நெய் உடல்ல எவ்வளவு நாட்பட்டு இருக்கக்கூடிய உடல் சூடாக இருந்தாலும் உதிரப்போக்கு அதிகமா இருக்கு, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு பெண்களுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சதாவரி நெய்யை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி வாரம் 2 முறை நீங்க அஸ்வகந்தாதி தைலம், சந்தனாதி தைலம், குறுந்தொட்டி தைலம் ஏதாவது ஒரு தைலம் தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு எண்ணெய் குளியல் எடுக்கும்போதும் உடல் சூடு தணியும். ஸோ நல்லெண்ணெயில கொஞ்சம் பூண்டு ஒரு 5-6 மிளகு சேர்த்து லேசா ஹீட் பண்ணி அந்த எண்ணெயை வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே தலையில அப்ளை பண்ணி நீங்க வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் எடுக்கலாம். இப்படி எடுக்கும்போதும் உடல் சூடு உங்களுக்கு தணிய ஆரம்பிக்கும். ஏன்னா பல நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது இந்த அதிகமான பித்தம் தான். இது தணிவதற்கு இந்த வழிமுறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.